பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நம்மோடு திராவிட இயக்க எழுத்தாளர் டான் அசோக் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தமிழக சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்தொடர்ல ஸ்கோர் பண்ணிட்டார் மாதிரி தெரியுது. அவர் எதிர்கட்சி தலைவராக வெளியே அறியப்பட்டதற்கு, அதாவது நீங்க எல்லாம் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லக்கூடிய வகையில் அவர் பேசினதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா முதல்ல தன்னுடைய கட்சியின் நிலைப்பாடே என்னவாக இருந்தது அப்படின்னே தெரியாம பேசினதுல வழக்கம் போல அவர் எதிர்கட்சி தலைவர் இல்ல எடப்பாடி தான்றத நிரூபித்திருக்கிறார். ஒரு விஷயத்துக்கு அவ்வளவு தீவிரமா பாராளுமன்றத்துல ஆதரிச்சுட்டு இங்க அப்படியே கத்தி கூச்சல் போட்டு ஏதோ மக்கள் ஆபத் பாந்தவன் போல பேசுவது என்பது இன்று மக்களிடையே நகைப்புக்குரியதாக மாறி இருக்கிறது. சோ காலையில பெரிய ஹீரோயிசமாக இருந்தது அப்பயே உடைக்கப்பட்டு அது ஒரு காமெடியாக ஆயிடுச்சு. அது உங்களுக்கு தெரியும் இல்ல? இப்ப அந்த இதுல கூட அந்த சுரங்கத்துல எடுக்கிறதுக்கான புதிய இது, அதாவது ஒரு ஒரு டெண்டர் மூலமா ஒரு ப்ராப்பரா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திருத்த மசோதாக்கு தான் அவங்க கொடுத்தாங்க. இது ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயம் தானே. புதுசா அதிமுக என்ன சொல்லிட்டாங்க அதுல? அந்த லிஸ்ட்ல அவர்கள் ஆதரவு கொடுக்கும் போதே அந்த லிஸ்ட்ல டங்ஸ்டனும் இருக்கு. இன்றைக்கு தெளிவா அந்த ஆவணம் வெளியாகி இருக்கிறது இன்னைக்கு காலையில. அப்ப அதுல டங்ஸ்டன் இருக்கு. இவங்க முதல்ல என்ன சொல்றாங்க, இல்ல சுரங்கத்துக்கு மட்டும்தான் நாங்க ஆதரவு கொடுத்தோம், இந்த டங்ஸ்டனுக்கு கொடுக்கலன்னு எடப்பாடி சமாளிச்சாரு. பிறகு தம்பிதுரை என்ன சொன்னாரு, பாஜக கூட்டணியில இருந்ததுனால ஆதரிச்சோன்றது தம்பிதுரையினுடைய ஒரு வீடியோ வெளியானது. இன்னைக்கு காலையில ஆவணத்துல டங்ஸ்டனுங்கிறதும் சேர்ந்தே இருக்கிறது அதுல. அதனால ரொம்ப போக்கஸ்டா பாத்தீங்கன்னாலுமே அவர்களுடைய இப்ப ஒரு விஷயத்த நாங்க அன்னைக்கு ஆதரிச்சோம் இன்னைக்கு எதிர்க்கிறோன்றதுல தப்பு கிடையாது. ஏன்னா நல்ல விஷயத்த மாற்றிக்கொள்வதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல விஷயத்துக்காக நீட்டை நேற்று நாங்க ஆதரிச்சோம் இன்னைக்கு எதிர்க்கிறோம்னு பேசினா யாரும் ஏன் இன்னைக்கு நீ ஆதரிக்கிறேன்னு எதிர்க்கிறேன்னு கேட்க போறது இல்லை. அது போல இதை பேசாமல் ஏதோ எப்பயுமே அந்த எதிர்ப்பிலேயே இருந்தது போல பேசினதுதான் இன்னைக்கு வழக்கம் போல அதிமுக. அதை பொய்ன்னு கூட நான் சொல்ல, பொய் சொல்றாரு எடப்பாடி அப்படிலாம் நான் சொல்ல. எடப்பாடிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அவர்களுடைய கட்சிக்காரர்களே சொல்வது போல அவர் ஒரு வீக் தலைவராக இருக்கிறார்ன்றதான் இதை மீண்டும் அம்பலப்படுத்தி இருக்கிறது. அதிமுகல ஆதரித்தார்கள். திமுக அன்னைக்கு 2023 என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? இன்றைக்கு ஆட்சியில இருக்கிறோம், அதை எதிர்த்து தீர்மானம் போடுகிறோம். நான் அதுதான் சொன்னேன். நான் போன இதுலயே நான் என்ன சொன்னேன்னா, அப்போதும் அவர்கள் எதிர்த்து தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆட்சியில் இருக்கும்போது அதை எதிர்த்து தீர்மானம் போடுறது நீங்க. அதனாலதான் நீங்க சபாநாயகரை கூட சும்மா வளவலன்னு பேசாதீங்க, ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களான்னு கேட்டார் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் போது. அப்ப இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம், எதிர்க்கிறோம். அப்ப இதைதான் நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது அதை ஆதரிப்பதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்க முடியும். மக்களவையில மாநிலங்களவை இந்த இரண்டு இடங்கள்லயும் தம்பிதுரை அப்ப அங்க பேசுனதுதான் நீங்க சொல்றீங்க. அங்க திமுக என்ன பேசுனாங்க? தம்பிதுரை பேசுனதுல திராவிட இயக்க சமூக வலைதளங்கள்ல பகிர்றாங்க. திமுகவுடைய நிலைப்பாடு இல்ல, அதை எதிர்த்து திமுக பேசினாங்களா? அதை எதுவுமே பகிரப்படவில்லையே. இல்ல, அன்றைக்கு அதற்கு திமுக ஆதரவு தெரிவிக்கவில்லைங்கிறது தான் திமுகவினுடைய நிலைப்பாடாக இன்றைக்கும் இருக்கிறது. நீங்க ஆதரவு தெரிவிக்கலைங்கிறப்ப அதை எதிர்த்து பேசினதை ஏன் பகிரலன்னு கேட்பது நியாயமா இருக்குமான்னு தெரியல. நீங்க ஒருவேளை அதை சொன்னீங்கன்னா எடப்பாடி கூட அதையே கேட்டிருப்பாரு. அன்னைக்கு நீங்க ஆதரிச்சீங்கல்ல, இன்னைக்கும் எதிர்க்கிறீங்கன்னு கேட்டிருப்பாரு. அந்த கேள்வியே இங்க எழல. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது, அதை எதிர்க்கிறது. எடப்பாடி வழக்கம் போல நாடகம் போட்டாரு, அம்பலப்பட்டு அதிமுக நிற்கிறதுன்றதுதான் நம்மளுடைய இறுதி பார்வையாக இதுல இருக்க முடியும். இல்ல, எடப்பாடி நாடகம் போட்டாரு, அம்பலப்பட்டாரு அப்படின்னு சொன்னா அங்க அசம்பிளிக்குள்ள பேசுறதுக்கு கண்டென்ட்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் சவுண்ட் போடுறாரு, கண்டென்ட் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆமா, கரெக்ட் தான். கண்டென்ட் இல்லைன்னு தானே கத்துறாங்க. நீங்க ஒரு விஷயம் அதான் நான் திருப்பி சொல்றேன். நீங்க அதனுடைய அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களை பாருங்க. எடப்பாடி மீது இந்த கேள்வி கேட்கப்படுகிறது, அன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சீங்கன்னு. உடனே அவர் என்ன சொல்றாரு, நாங்க சுரங்கத்துக்கு தான் ஆதரவு தெரிவிச்சோம், டங்ஸ்டனுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கலைங்கிறாரு. பிறகு தம்பிதுரையினுடைய பழைய வீடியோ ஒண்ணு வெளியாகுது. பழைய வீடியோவா இப்ப கொடுத்ததான்னு தெரியல, பட் நாங்க பாஜக கூட்டணியில் இருந்ததால ஆதரிச்சோம்னு வெளியாகுது. அதற்கு பிறகு இன்றைக்கு காலையில ஒரு ஆவணமே வெளியாகுது, அதுல டங்ஸ்டன்ங்கிற வார்த்தையே இருக்கிறது. இதுதான் இதனுடைய அடுத்தடுத்த கட்டமா இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ். இதுல எங்க இருந்து திமுக மேல விமர்சனம் வைப்பதற்கான இடமோ இல்ல அதிமுகவை பாராட்டுவதற்கான இடமோ சூப்பரா எதிர்கட்சி ஸ்கோர் பண்ணிருச்சு. சட்டமன்றத்தில் ஒருத்தர் எந்திரிச்சு பேசிவிட்டாலே அதை ஸ்கோர் செய்வதாக சொல்ல முடியாது. நான் ஒரு உதாரணம் சொல்லவா,
துரைமுருகன் கொரோனா சமயத்துல எந்திரிச்சு 60 வயசுக்கு என்னது கொரோனா வருங்கிறாங்க, எல்லாருக்கும் மாஸ்காவது கொடுங்கன்னு பேசினப்ப எடப்பாடி என்ன பேசினார்னா, ஏங்க அதெல்லாம் வந்து முதியோர்களுக்கு மட்டும்தான் கோவிட் வரும், அதனால்தான் துரைமுருகன் அவர்கள் பயப்படுகிறாரோ என்னவோன்னு சிரிச்சாரு. அப்ப பல பேர் பாராட்டினாங்க, எங்கால எப்படி பேசிட்டாரு பத்தியாரு. அடுத்த மாசமே மாஸ்கோட உட்கார்ந்து இருந்தாரு எடப்பாடி. ஆக இதையெல்லாம் நீங்க சட்டமன்றத்தில் பேசுவதையெல்லாம் ஒரு ஹீரோயிசமாக பார்த்து கொண்டிருப்பது வந்து ஒரு நல்ல விஷயமாக எனக்கு தெரியல. இல்ல கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டாரோ துரைமுருகன்? எப்பவுமே நிதானமாக ஆழமான வரலாறுகளை பேசக்கூடியவரு. வார்த்தைகள் இல்லாமல் ஆவேசத்தை மட்டுமே பொழிந்த கூட்டத்தொடரா இதை பார்க்கலாமே. துரைமுருகன் மட்டும் இல்ல, எனக்கு இந்த மாதிரி பேசுவது அல்ல இந்த மாதிரி அட்டாக் பண்ணுவதில் எனக்கு என்னைக்குமே உடன்பாடு இல்லை. ஏற்கனவே ரஜினியை அவர் ஒரு முறை பேசிய போது கூட நான் அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவித்திருந்தேன். அதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. அந்த ரஜினியினுடைய புத்தக விழால அவர் ரஜினி காமெடியாக பேசியதை வந்து ரொம்ப தீவிரமா ஒரு ஒரு அநாகரிக துணியில கோபத்துடன் பண்ணியிருந்தாரு. அதை கூட ரஜினி ரொம்ப நாகரிகமா கடந்து போனாரு. நான் அதை பற்றி நான் கருத்து எதிர்கருத்து தான் சொல்லியிருந்தேன். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இன்றைக்கு எடப்பாடிக்கான எதிர்வினையை விட எடப்பாடி பேசினதும் தம்பிதுரை ஆதரவு கொடுத்ததும் இதைதான் நம்ம முக்கிய பொருளாக பார்க்கணுமே தவிர அதை போய் நம்ம துரைமுருகன் இப்படி பேசிக்கலாமான்னு பேசுவது வந்து ஒரு வேற பக்கம் போக்கஸை திருப்பதை போன்ற ஒரு விஷயமா தான் எனக்கு படுது. பிப்ரவரி மாசத்திலேயே டெண்டர் எல்லாம் போட்டாங்க. அப்பம்லாம் திமுக ரொம்ப மெத்தனமாக இருந்து விட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை சாதாரணமா கடந்து போயிட முடியுமா? இது ஒரு விஷயம் அப்பயே உடனுக்குடனே பண்ணணும், இது பண்ணணும்ன்றது எப்படி நீங்க ஏத்துக்க முடியும்? மக்கள் போராட்ட களத்துக்கு வர்றது வரைக்கும் ஒரு அரசு வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிறது இருக்குல்ல. நீங்க இதுதான் ஒரு ஆட்சியில் இருக்கிற அந்த டிப்ளமேசி சிக்கல்கள், பியூரோகிரசி சிக்கல்கள், ஒரு ஆட்சி எப்படி முடிவெடுக்கும் இதை எதுவுமே பார்க்காம இப்ப வந்து தோண்ட ஆரம்பிச்சதுக்கு பிறகு தீர்மானம் போட்டிருக்காங்க, இல்லை வந்து இது கொடுத்ததுக்கு அப்புறம் தீர்மானம் போட்டிருக்காங்கன்னா நம்ம ஏதோ எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ விமர்சிப்பதோ சரி. அதனுடைய சாதக பாதகங்களை நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேனே. இப்போ சுகாதாரத்துறை மேல இப்போ ஒரு டாக்டர் மேல அந்த பேஷண்ட் ஒருத்தர் வந்து இறந்து போனதுனால அவருடைய உறவினர்கள் போராட்டம் நடத்துறாங்க. உடனே அந்த போராட்டத்தின் பால் அந்த போராட்டத்தை மட்டுமே கணக்கில் வைத்துக் கொண்டு அந்த டாக்டர் மேல நடவடிக்கை எடுக்கப்படுது. அது வந்து தப்புன்னு என்னை போன்ற நிறைய பேர் பேசியிருந்தார்கள். அப்ப இந்த மாதிரி உடனுக்குடன் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் நம்ம வந்து விமர்சிக்கிறோம். அதே போலதான் உடனுக்குடன் எதையுமே செய்ய முடியாதுங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. நீங்க ஒரு போராட்டம் நடக்குது, இல்ல ஒரு விஷயத்தின் மீது விமர்சனம் வருதுன்றதுனாலே உடனே அதை செய்யணும். ஏன் இவ்வளவு லேட்டா செய்யணும்? லேட்டா செய்யறதுனால என்ன கெட்டு போச்சு? அதை தானே நம்ம கேட்கணும். இல்ல உடனே அவங்க மக்கள் போராட்டம் இல்ல நீங்க எதிர்ப்பு ஏங்க போராட்டம்ங்கிறதே ஒரு விஷயத்தை அரசுக்கு தெரிவிக்கிற ஒரு முறையாக தான் நான் வந்து பாக்குறேன். இதுல மக்கள் போராட்டம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? அந்த போராட்டத்தை ஒரு அரசு எப்படி அணுகுது? அந்த போராட்டத்தை அரசு நீங்க இந்த இடத்துல மக்கள் போராட்டம் செய்தது அரசு ஏற்றுக்கொண்டது செயல்படுத்தி இருக்கிறதுன்னு நீங்க பாசிட்டிவா பார்க்காம அதற்கு வரை வெயிட் பண்ணாங்களான்னு இன்னொரு விமர்சனமாக வைப்பதே எனக்கு நியாயமாக படல. இததான் எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப கேட்கிறார். நீங்களும் ஒரே வார்த்தையில அதை முடிச்சிட்டீங்க, சிஎம் அதை ஒரே வார்த்தையில முடிக்கிறாரு, துரைமுருகனும் முடிக்கிறாரு. ஆனால் நீங்க இதை கொஞ்சம் வேகமா செய்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த தோனிதான். பிப்ரவரியில இருந்து ஒரு 10 மாதங்கள் ஆயிருக்கு. அரசிட்ட விளக்கம் கேட்கிறதா இருக்கட்டும், மறு விளக்கம் கேட்கிறதா இருக்கட்டும், ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ள முடித்து இருக்கலாம். இதுக்கு முந்தைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே நீங்க இதை முடித்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்ப 2 விஷயம் இருக்கு. இன்னைக்கு கோபாலகிருஷ்ணன் என்கிற ஊடகவியலாளருக்கு இதை கேட்பதற்கான முழு உரிமையும் இருக்கு, சரியா? ஆனால் எடப்பாடிக்கு இதற்கு கேட்பதற்கான தார்மீக உரிமை இருக்கிறவர் தான் இன்னைக்கு மக்கள் முன்னாடி கேள்வியா இருக்கு. நீ ஆதரிச்சவர், நீ அதை அமைதியாக இருந்தவர் கூட கிடையாது, நீங்கள் அதை ஆதரித்தவர்கள். ஆதரிச்ச ஒரு கூட்டம் ஏன் இதை நீ சீக்கிரமா எதிர்க்கலன்னு ஒரு ஆட்சியை ஒரு அரசை பார்த்து கேள்வி எழுப்புவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? இது வந்து நகைப்புக்குரியதாக இல்லையா? இப்ப கோபாலகிருஷ்ணன் என்கிற ஊடகவியலாளரோ இல்ல வேற ஊடகவியலாளரோ வேறு கட்சி தலைவர்களோ அரசை பார்த்து கேட்பதற்கும் அரசு கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டாம், பதில் சொல்வதற்கு எல்லா இதுவும் இருக்கு, கேள்வி கேட்கும் உரிமை இருக்கு. ஆனால் அதை ஆதரித்த எடப்பாடி ஏதோ ஒரு பெரிய போராளி போல பேசுவது என்பது நகைப்புக்குரியதாக இல்லையா? இதை பத்தி நீங்க என்ன பார்வை வச்சிருக்கிறீங்க? நான் சீரியஸா நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். இதுல ஏதாவது தார்மீக உரிமை எடப்பாடிக்கு இருக்கிறதா? எப்படி கேட்கலாம்? அப்ப நான் அதை மாத்திக்கிட்டேன். நீ ஒரு உதாரணத்துக்கு என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, அன்னைக்கு நாங்க ஆதரிச்சோம், இன்னைக்கு நாங்க எதிர்க்கிறோம்,
அதை நீங்க சீக்கிரமே பண்ணிருக்கலாமே, குறைஞ்சபட்சம் அந்த ஒப்புதலோடாவது நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்க ஏதோ பல்லாண்டு காலமாக எதிர்த்து வருகிற ஒரு போராளிகள் போல பேசுவது உங்களுக்கு என்ன தார்மீக உரிமையை கொடுக்கிறது? இது வந்து தவறா இல்லையா? அது மக்களை ஏமாற்றுவதாக இல்லையா? நீங்களே அதுல வந்து ஏமாந்தானே போறீங்க. அவர் எதிர்க்கட்சி தலைவர் இவ்வளவு வேகமா கேட்ட பிறகுதான் நான் அது அப்படி வரக்கூடிய சூழல்ல நான் முதல்வராக கூட இருக்க மாட்டேன். அந்த லெவலுக்கு முதலமைச்சர் பேசுறாரு. அந்த அளவுக்கு ஒரு வேகத்தை குடுக்குறாங்க அப்படிங்கும்போது அவரு சரியான எதிர்க்கட்சி தலைவரா இந்த கூட்டத்தொடர்ல இருந்திருக்காருன்னு தானே பார்க்கணும். அது ஒரு பொய்யினால் விளைந்த நன்மைன்னு வேணா நீங்க பார்க்கலாமே தவிர அந்த பொய்யவே நன்மைன்னு பார்க்க முடியாது. இப்ப பொய்யினால ஒரு பொய்யை சொல்வதால முதல்வருடைய நான் வந்து முதல்வர் ஒண்ணு சொல்லுவாரு பிறகு மாறுவாரு அப்படிங்கிறது எங்க நடந்திருக்குது? அப்படி அப்படி எங்கேயுமே நம்ம பார்த்ததில்ல. அப்படி போக முதல்வரினுடைய அந்த வாக்குறுதியை அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அப்படி இல்லையே, தீர்மானத்தையும் அவர் தான் வாங்கி கொடுத்தாரா? எடப்பாடி தான் வாங்கி கொடுத்தாரா? திமுகவினுடைய சுரங்க எதிர்ப்பையும் எடப்பாடி தான் வாங்கி கொடுத்தாரா? அப்படி ஏதாவது பண்ணாருன்னா நீங்க அவரை பாராட்டலாம். எடப்பாடி ஆதரித்தவர், திமுக எதிர்க்கிறது எப்பயுமே. நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை லேட்டாவே தீர்மானம் போட்டிருக்கிறதுனாலும் கேட்பதற்கான உரிமை யாருக்கு இருக்கிறது? நீங்க ஏதோ எடப்பாடி பேசினதுனாலதான் திமுகவை தீர்மானம் போட்டது போல ஒரு சித்தரிப்பை கொடுத்து எடப்பாடியை ஒரு ஹீரோவாக்குது என்பது ஒரு நியாயமான விஷயமா எனக்கு படல, மக்களுக்கும் கண்டிப்பாக படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக இந்த இடத்துல தவற விடல அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா தவறல. நான் அப்ப வந்து முதல்வரா இருக்க மாட்டேன்னு சொல்வதை விட ஒரு முதல்வருடைய வாக்குறுதி நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க எப்படி ஒரு இதுக்கு மேல என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் எதிர்க்கட்சி தலைவருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் ஏன் இவ்வளவு காலதாமதம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் கேட்கிறார். அவர்கள் பார்வையில் அப்படி இருக்கலாம், அல்லது நாம் தவறவிட்டோம் என்று கூட இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பார்வையில் அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனையை ஒன்றிய அரசிற்கு சுட்டிக்காட்டி இருக்கிறோம், கடிதம் எழுதி இருக்கிறோம் சொல்றாரு. அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, அல்லது நாம் விட்டோம் என்று கூட இருக்கலாம் அப்படின்னு முதல்வர் சொல்றாரு. இந்த பதில்ல அவர் நினைத்திருந்தால் இதை தவிர்த்திருக்க முடியாதா? சரி, நான் காலதாமதமே இல்ல அப்படின்னு கூட சொல்லி ஒரு பிடிவாதமான பதிலே கொடுத்திருக்க முடியாதா? எங்கள் மேல் தவறே இருந்தாலும் நாங்க இதை உறுதியா தான் இருக்கிறோன்றத தவறு இருந்தாலும் இல்ல, எங்கள் சைடு தாமதமே இருந்தாலும் நாங்க உறுதியா தான் இருக்கோம்னு சொல்றாரு. நாங்கள் தவறிவிட்டோம் இல்ல அது ஆம்பிகிட்டி. நீங்க தவறி விட்டோம்னு சொல்றது வந்து அவர் அந்த எதிர்ப்பு ஆதரவு நிலைப்பாட்டுல இல்ல. நீங்க தாமதம்னு சொல்றீங்கல்ல, ஏன் இவ்வளவு தாமதம்? அததான் அவர் சொல்றாரு. அததான் முதல்வர் சொல்றாரு. நாங்கள் விரைவாக தீர்மானம் போட தவறி விட்டோம் அப்படின்னு தான் அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்கிறதே தவிர நாங்க அந்த எதிர்ப்புல இருந்து தவறி விட்டோம்ன்ற அதை அர்த்தப்படுத்திக் கொள்ள கூடாதுங்கிறதா என்னுடைய புரிதல் அந்த அறிக்கையில் இருந்து, அந்த பதிலில் இருந்து. தவறு விட்டோம் அப்படிங்கறது கொஞ்சம் வேகமா தான் செஞ்சிருக்காங்க. இப்ப கண்டிப்பா இந்த கூட்டத்தொடரில் நடந்திருக்கும். எடப்பாடி சொல்லலைனாலும் இவ்வளவு விவாதங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும். எடப்பாடி செஞ்சதுக்கு அப்புறம் தானே சொல்றாரு. நீங்க எடப்பாடி அவர் ஆதரிச்சவருங்க. நீங்க ஏன் மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்க திமுகவை பார்த்து திமுக லேட்டா பண்ணுச்சுன்ற ஒரு கேள்வியை, எடப்பாடி முன்வைத்த ஒரு கேள்வியை நீங்க இவ்வளவு அதை வந்து எம்பசைஸ் பண்ணக்கூடிய நீ ஆதரிச்சுட்டு இன்னைக்கு எந்த மாற்றம்? அப்ப வந்து கூட்டணியில இன்னைக்கும் இருந்தா, நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கும் பாஜக கூட்டணியில அதிமுக இருந்தா இன்னைக்கு அதை எதிர்த்து இருப்பாங்க, தீர்மானத்தை எதிர்த்துட்டு வெளியே போயிருப்பாங்க. இந்த கேள்வியை நீங்க அவர்களை பார்த்து கேட்காம திமுகவை பார்த்து நீங்க ஏன் லேட்டா பண்ணீங்க, ஏன் அப்ப பண்ணல, ஏன் எப்ப பண்றீங்கன்னு கேட்பதே வந்து ரொம்ப தப்பா. நான் முதலே சொன்னேன், ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போதோ அல்லது ஒரு விஷயத்தை ஒருவர் மாற்றிக்கொள்ளும் போதோ தன்னுடைய தவறான நிலைப்பாட்டிலிருந்து சரியான நிலைப்பாட்டுக்கு மாறும் போதோ நீ ஏன் இப்ப மாறல அப்ப மாறலன்னு கேட்க கூடாது. நான் எடப்பாடி இன்னைக்கு எதிர்க்கிறாரா, முழுமையா அதை நான் வாழ்த்துறேன். இன்னைக்கு வந்து சுரங்கத்தை எடப்பாடி எதிர்க்கிறாரா, ஏன் ஆதரிச்சேன்னு சொல்லி அவரை நம்ம இது பண்ண போறதில்ல. அவருடைய ஒப்புதலும் வேணும், அவருடைய ஆதரவும் இதை எதிர்ப்பதற்கு வேண்டும். அதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க தம்பிதுரையை போக்கஸ் பண்றீங்க. அப்ப திமுக என்ன எதிர்கருத்து சொல்லுதுன்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு திமுக இன்னும் பதில் சொல்லவில்லை. ஆனா நாங்க எதிர்ப்பு மனநிலையில தான் இருந்தோம்னு திமுக சொல்றத இது எப்படிங்க நீங்க பதிலா எடுத்துக்குவீங்க? இது எப்படிங்க ஒரு பதிலாக முடியும்? ஆமா, நான் ஆதரிச்சப்ப நீ என்ன பதில் சொல்லல, நாங்க ஆதரிச்சோமா? அப்ப நாங்க எந்திரிச்சு பேசணுமா? நீங்க திமுகவை விட தன்னுடைய குரலை வந்து வலிமையாக பாராளுமன்றத்தில் எழுப்புற கட்சி கிடையாது. நாங்க ஆதரிச்சோமா? அப்ப இல்ல, நான் ஆதரிச்சேன் அப்ப நீ ஏன் எதிர்க்கலன்னு கேட்பது விதண்டாவாதம் தானே. இது வந்து ஒரு ஆர்கியூமெண்டா? இது வந்து ஒரு விதண்டாவாதமா தெரியலையா உங்களுக்கு? இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறோம், தீர்மானம் போட்டிருக்கோம், எதிர்ப்பு தீர்மானம் போட்டிருக்கிறோம். அன்னைக்கு நாங்க ஆதரிக்கல, அப்புறம் என்ன இதுக்கு மேல என்ன வேணும்? நீயா அப்ப எங்களை எதிர்த்து தம்பிதுரையை திட்டலன்னு கேட்பது ஒரு விதண்டாவாதம் இல்லையா? இதை எப்படி நீங்க நியாயமான கேள்வியா பாக்குறீங்க? இது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, இதுக்கு வேற அழுத்தங்கள் ஏதாவது இருந்திருக்குமா? என்ன அழுத்தம்னா எனக்கு புரியல. எனக்கு இப்போ பாஜக அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா,
இங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. இது சார்ந்து நாங்களும் இது குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்திய ஒன்றிய அரசுக்கு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இல்ல வழக்கம் போல இங்க திமுக செய்யக்கூடிய மக்கள் சார்ந்த நன்மைகளுக்கு எல்லாம் நான் தான் பண்ணேன்னு அண்ணாமலை அடுத்த நாள் அறிக்கையை விட்டுட்டு இருப்பாரு. அது போல இன்னொரு ஒரு அறிக்கையா தான் இதை நான் ஆஹ் பார்க்கிறேன். ஒருவேளை அண்ணாமலை இங்க இருக்கிற ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா நீட் எதிர்ப்புக்கு தான் இங்க வந்து குரல் கொடுக்கலாம். நிறைய மக்கள் ஆதரவாக ஒன்றிய அரசு, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாக ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நிதி அவ்வளவு கிடப்புல இருக்கு நமக்கு வர வேண்டியது. இன்னைக்கு அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் புதுசா ஜிஎஸ்டி போட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசலாம். இது போன்ற எண்ணற்ற அழுத்தங்களை அண்ணாமலை கொடுக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இதை நான் ஏதோ சொல்றேன்றதெல்லாம் வந்து அவருக்கே உரிய வழக்கமான ஒரு இன்னும் மற்றும் ஒரு அறிக்கையாக தான் நான் பாக்குறேன். அதில் ஒன்னும் ஒரு உண்மை இருப்பதாகவோ உண்மையிலேயே ஏதோ அழுத்தம் இருப்பதாகவோ நான் உணரலாம். நன்றி டான் அசோக், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மகிழ்ச்சி. நேர்களை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.